அக்கா எல்லா கடையும் மூடியாச்சு, நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா இந்த ஆரி பிளவுஸை கட் பண்ணிட்டு இருக்கேன். இவங்க நம்மளுடைய ரெகுலர் கஸ்டமரு. ஸோ நம்ம மேல இருக்க நம்பிக்கையில சாயங்காலமா கொடுத்துட்டு மார்னிங்கே கேட்குறாங்க. நம்மளும் ஒரு பேசிக்கான ஒரு சிம்பிள் ஒர்க் போட்டாச்சு, லைனிங்கும் கட் பண்ணியாச்சு. இப்போ மார்னிங் தச்சு டெலிவர் பண்ண வேண்டியதுதான். சரி, ஆரி ப்ளவுஸ் ஒரு டிப்ஸ் சொல்லுங்களேன். டிப்ஸ் வேணுமா? சொல்லாமே. இப்போ நம்ம ஆரி ஒர்க் போட்டிருக்கோம் இல்லையாடா, இந்த கஸ்டமருக்கு நெக்கு விடுத்து பார்த்தோம்னா 6 இன்ச்சு இல்லையா? இப்போ நிறைய பேர் வந்து ரெடிமேட் ப்ளவுசஸ்லாம் வாங்கிட்டு வராங்க. அந்த ப்ளவுஸில் வந்து பஸ்ட் சைஸு சின்னதாக இருக்கும். ஆனால் அவங்களுடைய நெக்கு விடுத்து, அவங்க வாங்கிட்டு வந்த நெக்கு விடுத்து பார்க்கும்போது 8 இன்ச்சு 7.5 இன்ச்சு அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த சென்டரில் பேக்குக்கு டாட் பிடிப்போம்ல, அந்த மாதிரி இங்கே சென்டர்லேருந்து அப்படியே ஒரு டாட் மாதிரி இங்கே பிடிச்சு அவங்க அளவை நீங்கள் இங்கே சுருக்கிக்கலாம். அப்படி இல்லை, எனக்கு வந்து குறுகலாக நெக்கு கொடுத்துருக்காங்க, எனக்கு இன்னும் ப்ராடாக வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த சென்டரில் ஒரு சிசர் கட் பண்ணும்போது உங்களுக்கு நெக்கு நல்லா ப்ராட் ஆகிடும். டிப் ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. அக்கா, நேற்று நைட்டு கட் பண்ண ப்ளவுஸ் தச்சிட்டிங்களாக்கா? காலைல வந்தவொடனே வேலையை தச்சாச்சு. அதுதான் மெஷர்மெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருக்கேன். பார்க்குறியா? காட்டுங்கக்கா. காட்டுறேன். பேசிக்கான ஆரி ஒர்க் தானே போட சொன்னாங்க. ஸோ ரொம்ப பெருசாக ரொம்ப பிரம்மாண்டமாலாம் இருக்காது. நம்ம வந்து ஒரே நாளில் கட் பண்ணி தச்சுருக்கோம். கட் பண்ணி இல்லை, ஒரே நாளில் ஆரி போட்டு கட் பண்ணி தச்சுருக்கோம். ஓகேவா? ஓகேக்கா.